எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல நம்ம இருக்கோம். ஸோ இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல இருக்கும்போது நான் சில விஷயங்களை உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணேன். முக்கியமா என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் புதுசாக பிறக்கும்போது எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரெசல்யூஷனை எடுத்தா அது எவ்வளோ தூரம் நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அதை நம்மளை கண்டிப்பா முன்னேற்றி செல்லும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்லணும்னு இது பண்றேன். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து அடுத்த வருஷம் 2027 ஆனுவல் எக்ஸாம்ல நான் இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறேன், நான் சென்டம் எடுக்க போறேன், எனக்கு மேக்ஸே வராது, சயின்ஸ் வராது, ஆனாலும் நான் வந்து பப்ளிக்ல அடுத்த எக்ஸாம்ல இப்போ பப்ளிக் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதர் எக்ஸாம்ஸ் அதர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதில் நான் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை ரெசல்யூஷனா எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நோக்கி நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமா இப்ப எல்லா குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு சீக்கிரமா படிக்கிற பழக்கங்கிறது பாதிக்கு பாதி குழந்தைகள் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ராத்திரி 12 மணி படிக்கிறாங்க, 1 மணி வரைக்கும் படிக்கிறாங்க மேம், ஆனா காலையில எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலையில எந்திரிச்சு அதாவது ஏர்லி மார்னிங் 4:30 to 5க்குள்ள நம்ம எந்திரிச்சு செய்யற எந்த செயலும் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப நல்லது. இதை நான் ஏன் உங்களோட எக்ஸாம்பிளா சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 2025ல ஆரம்ப முதல் நாள்ல நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்ன ரெசல்யூஷன்னா 2025ல நான் ஏதாவது ஒன்று புதுசா கத்துக்கணும், அந்த புதுசா கத்துக்கிறத நல்லா கத்துக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டேன். ஸோ நார்மலாவே சாதாரணமாவே எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி தட் இஸ் ஜோதிடம் அப்படிங்கிற ஃபீல்டு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்ன வயசுல இருந்து அதுல நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ என்னோட எஜுகேஷன் கரியருக்கு அப்புறமா இப்ப நான் அதை லாஸ்ட் இயரா அதை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அது 2 லெவல் முடிச்சேன். இப்ப நான் அதுல ரொம்ப ஸ்டான்ச்சா நான் படிக்க ஆரம்பிச்சதுனால இதோட பலன் என்னன்னு இந்த வருடம் முடிவுலயே நிறைய பேருக்கு பலன்கள் சொல்லி பார்க்குற அளவுக்கு நான் கொஞ்சம் முன்னேறியிருக்கேன். எனக்கு தேடி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க. இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் நான் இதை ஒரு கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவியா தான் நான் இருக்கேன். இன்னும் நான் கத்துப்பேன், நிறைய செய்வேன். ஆனா இதுல எதை நான் உங்களுக்கு நான் கன்வே பண்ண விரும்புறேன் அப்படின்னா அதை நோக்கி நான் பயணிச்சேன். அதனால அது என்ன வந்து ஒரு அடி நான் எடுத்து வைக்கும் போது என்னை நோக்கி அதை 4 அடி அது எடுத்து வச்சு என்ன முன்னேற செஞ்சது. அதனால மாணவர்களாக நீங்களும் உங்களோட வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு ரெசல்யூஷனை சூஸ் பண்ணுங்க, அதை நோக்கி பயணம் செய்யுங்க. எந்த ஒரு ரெசல்யூஷன், கலையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும். இப்ப கலையில இருக்க நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது முயற்சி நல்லா பண்ணணும். இப்ப நான் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு, எனக்கு இங்கிலீஷே வராது அப்படின்னா அதை நான் வர வைக்கணும். அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும், அதை தான் நீங்க நியூ இயர் ரெசல்யூஷனா எடுக்கணும். அதை எடுத்து அதை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா நான் உறுதியா சொல்றேன், கண்டிப்பா அதை நீங்க ஜெயிப்பீங்க. ஸோ அதனால இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனை கண்டிப்பா எடுத்து செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.